ஆவிக்குரிய மக்களும் சரி மற்றவர்களும் சரி பாருங்க, தேவனுடைய வார்த்தையின்படி வாழாமல் எவன் சொல்லுவதை கேட்டு வாழ்ந்து அறகுறையாக வாழியது, அறகுறையாக ஆராதிப்பது, அறகுறையாக நடப்பது, எல்லாம் மன்னிப்பார் இரக்கமுள்ள. ஏன்னா உடனே தண்டனை வரையல் பிரசங்கியா தான் சொல்லார். மனுஷனுக்கு தேவன் செம்மையானவனாக உண்டாக்கினா அவன் அநேக உபாய தந்திரங்களை ஏற்றுக்கொண்டான். செய்த கிரியைக்கு உடனே தண்டனை வராததுனாலே மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குதான்? துணிகரம் கொண்டு இருக்கான். அவன் செய்கிற துர்க்கிரியைகளுக்கு தண்டனை உடனே வராததுனால துணிகரமாக என்ன செய்து கொண்டு இருக்கிறான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. பிரசங்கில் நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம தேவனுக்கு பயப்பட வேண்டியது எவ்வளோ அவசியம். அவர் சொன்னபடி செய்யணும். வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நம்ம வாழணும். அதுக்கு மேலே யாரையும் பிரியப்படுத்த முடியாது. தேவனை தான் பிரியப்படுத்த முடியும். யாரும் எதிரியும் கிடையாது, யாரும் நமக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு பிரியமாக சில காரியங்களை விட்டு ஒதுங்கி தான் ஆகணும். அது அவர் அல்லைன்னா வேதனைப்படுவார்.